ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோன்னா டால்ஸ் ஹவுஸ் ரிட்டன் பை ஹென்ரி கிப்சனோட ஆக்ட் 1 ஸ்டோரி ஃபுல்லாகவே இதில் பார்க்க போகிறோங்க. ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், இது என்ஜாய் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் டைம். அந்த ஒரு ஃபேமிலியை நம்ம காட்டுறாங்க. அவங்க ஹெல்மர்ஸ் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க ஒய்ஃப் வராங்க, நோரா. அவங்க பேர் நோரா. அவங்க நிறைய அந்த கிறிஸ்மஸுக்கு நிறைய பார்சல்ஸு, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இதெல்லாம் வாங்கிட்டு உள்ளே வராங்க. உள்ளே என்ட்ராகும் போதே மெய்டு நிற்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லா பொருளையும் கொடுத்துட்டு அவங்க வாயில் மெக்ரூனியும் போட்டுட்டு அப்படி நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது பின்னாடி போட்டர்னால் யாருன்னா பின்னாடி அவங்க பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு இவங்க 6 பென்சஸ் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக ரொம்ப லேவிஷாக அவங்க செலவு பண்ணுறாங்க. ஸோ இவர் 1 ஷில்லிங்ஸை கொடுத்துட்றாங்க. 1 ஷில்லிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 பென்சஸ். ஸோ அப்போ என்ன பார்த்து இவங்க வர்றத சத்தத்தை கேட்டு அவங்க ஹஸ்பண்ட் டார்வல்ட், அவங்க பேர் தான் ஹெல்மர் டார்வல்ட். இவர் அவர் ஸ்டடியில் உட்காந்துருக்காரு. ஸோ அவங்க இப்போ தான் அவருக்கு ப்ரொமோட் ஆகிருக்காரு. நியூ ஜாப் அஸ் அ பேங்க் மேனேஜர். இப்போ அதுக்கு இவரை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதனாலே நோரா எப்பயுமே நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சோடனே இன்னுமே நல்லா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க என்ன தான் இப்போ கடன் வாங்கியிருந்தாலும் இப்போ இவருக்கு தான் நிறையா பணம் வரப்போதில்லை, நம்ம தான் இன்னும் நல்லா வாழ போகிறோம்னு சொல்லிட்டு இவங்க நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு லேடி. ஸோ இதை டார்வல்ட் பார்த்துட்டு, ஏன் இப்படி பண்ணுற, என்னோடய செல்லக்குட்டி ஏன் இப்படி பண்ணுது, என் செல்லக்குட்டி இந்த மாதிரி ஷாப்பிங் போயிட்டுலாம் வந்துருச்சா அப்படி இப்படின்னு ரொம்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட கான்வர்சேஷன்லாம் நடக்கும். ஸோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எல்லாருக்கும் நீ வாங்கி கொடுக்குற, உனக்கு நீ எதுவும் வாங்கிக்கலையா, இந்த ப்ரெசண்ட்டும் வாங்கிக்கலையா அப்படின்னு கேட்பாரு. அவள் கேட்டப்ப இல்லை அப்படி சொல்லுவாள். இல்லை என் செல்லக்குட்டிக்கு ஏதாச்சும் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு டார்வல்ட் சொல்லும்போது, சரி எனக்கு நீங்கள் பணமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். இவனும் கொடுக்குறேன், நீ நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற, பார்த்துக்கோ, உங்கள் அப்பா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் இன்னும் நிறைய இன்ஹெரிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவள் சொல்லுவாள். ஸோ அப்போ பார்த்து இவன் டாக்டர் ரேங்க் இன்னும் வரலையான்னு கேட்பார் நோரா. அதுக்கு அவரை கூப்பிட்டிங்களான்னு கேட்பார், இன்வைட் பண்ணிங்களா அந்த கிறிஸ்மஸுக்குன்னு சொல்கிறப்ப, அவன் தினமும் வரவன் தானே, இன்றைக்கி வந்துடுவான், கூப்பிடணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அப்போன்னு பார்த்து அவனோட மெய்டு ஹெலன் அவன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி 2 கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒருத்தவங்க யாருன்னு தெரியல, இன்னொருத்தவங்க டாக்டர் ரேங்க் டார்வல்ஸோட ஸ்டடி ரூமுக்கே அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டு டார்வல்ட் என்ன பண்ணுவார், நானும் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் ரேங்கை பார்க்க போயிடுவார். இந்த பக்கம் யார் இவங்க புதுசாக இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நோராக்கு யாவுமே இருக்காது, புதுசாக இருக்காங்களே, நீ யார் நீங்கள் அந்த மாதிரி கேட்டுட்ருப்பா. அப்புறம் தான் அவளுக்கு யாவுமே வரும், இது மிஸ் கிறிஸ்டின். இவங்க லிண்டாவோட ஓல்டு ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னே வச்சுக்கலாம். இப்போ அவங்க பார்க்குறப்ப ரொம்ப மாறியிருக்காங்க, ரொம்ப வயசான தோற்றத்தோடு இருக்காங்க. என்னாச்சுன்னா இவங்களுக்கு இவங்க ஒரு விடோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நல்லா விடோ, அதை பற்றி அவங்க விசாரிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படி இப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம், அவரை நான் எங்கள் அம்மா பெட் ரிட்டனாக இருந்தாங்க, அதாவது படுத்த படுக்கையாக இருந்தாங்க, எனக்கு 2 தம்பிங்க இருந்தாங்க, இவங்களை பார்த்துக்கிறதுக்காக தான் அவர் அந்த மனுஷன், அவர் பணக்காரர், அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பிஸ்னஸ் லாஸில் போயிடும். அதனால் அவரும் ஒரு சிங்கிள் பைசா கூட வைக்காமல் அவர் இறந்து போக, இவங்க தான் நல்லா கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவையும் அவங்க 2 தம்பியும் பார்த்துக்குவாங்க. இப்போ அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, அந்த 2 பசங்களும் பெரிய ஆளாகி அவங்க வேலையை பார்த்துட்டு போக மாட்டிட்டாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன், இப்போ நான் எனக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்து நோரா ஸோ இப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு இவங்க லிண்டாவை தேடி வந்திருக்காங்கன்னா, இந்த மிஸ் கிறிஸ்டினுக்கு புதுசாக ஒரு ஜாப் தேவை. அவங்க ஹஸ்பண்ட் புதுசாக அந்த பேங்க் ப்ரொமோட் ஆனதால எனக்கு ஒரு ஜாப் தேடி தான் அவங்க வந்திருப்பாங்க லிண்டா வீட்டுக்கு. லிண்டாவும் நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட பேசுகிறேன், உனக்காக நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தவங்க ஒரு கெஸ்ட் மாதிரி வராங்க. அப்பன்னு பார்த்தா நோராவோட மூஞ்சியில் அவ்வளோ ஒரு பயம். யாருன்னு பார்த்தா மிஸ்டர்
நோராவுக்கு வந்து அப்படியே ரொம்ப பயமாயிரும். ஏன் அவள் பயப்படுவானா வந்து இவன் தான் வந்து இவளுக்கு வந்து கடன் கொடுத்துருப்பான். அதாவது இவன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து மிஸ் லிண்டாவும் நோராவும் என்ன பேசியிருப்பாங்கன்னா, அவங்களோட நோராவோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பாங்க. அதனால் டாக்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவர் உடனே வந்து ஒரு வேலைக்கு போய் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால காசு இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இவர் வந்திருக்கார்ல, இவர் பேர் தான் வந்து மிஸ்டர் ஹாக்ஸ்டட். இவர்கிட்ட தான் வந்து 250 பவுண்ட்ஸ் வந்து கடனாக வாங்கியிருப்பாங்க. இது வந்து யார் டார்வருக்கு தெரியாமல் தான் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. இவரை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பயமாக, அச்சோ இவன் எதுக்காக வந்திருக்கான், என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வந்திருக்கான்னு ரொம்ப பயந்துருவாங்க. ஆனால் வந்து ஹார்ட்வர்ட் வந்து எதுக்கு வந்திருப்பாருனா, அவர் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவர். அதாவது டார்வர்ட் வந்து இப்போ வந்து ப்ரொமோட் ஆயிருக்கார் இல்லையா, அவர் கீழே வேலை பார்க்குற சபார்டினேட் வந்து இவர். அதை பற்றி அவர் பேசுகிறதுக்காக வந்திருக்கிறதா அவர் சொல்லுவார். நோராவும் வந்து ஓகே, அதை மட்டும் நீங்கள் பார்த்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே சொல்லிட்டு போயிடுவான். அப்போ பார்த்து இவங்க மிஸ்டர் ஹாக்ஸ்டடும் டார்வர்டும் அவங்க வந்து தனியாக பேசிட்டுன்னு சொல்லிட்டு டாக்டர் ரேங்க் வந்து வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வெளியே வந்தால் இவங்க 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. இவங்க 2 பேரும் தனியாக பேசியிருப்பாங்க. யார்? மிஸ் லிண்டாவும் நோராவும். இவங்க வந்துட்டு அப்புறம் வந்து நோரா வந்து இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவர் தான் டாக்டர் ரேங்க்னு சொல்லிட்டு மிஸ்டர் லிண்டாக்கிட்டையும் மிஸ்ஸஸ் லிண்டாக்கிட்டையும் மிஸ்டர் லிண்டா வந்து டாக்டர் ரேங்க்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதாவது நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி டாக்டர் ரேங்க் கேட்க, நான் வந்து இங்கே வந்து ஒர்க் தேடி வந்திருக்கேன். ஆமாம், நான் தான் உங்களை வந்து கீழே பார்த்தேன் இல்லை ஸ்டெப்ஸில் ஏறும் போதே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருந்தீங்க அப்படின்னா. ஆமாம், நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இங்கே இப்போ தேடி வந்திருக்கிறது எனக்கு ஒர்க்குக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து டாக்டர் ரேங்க் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும், அதுவும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் தானேன்னு சொல்லுவார். பட் வந்து இல்லை எனக்கு அதனால தான் இங்கே வந்து நான் ஜாப்பு தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஒரு கஷ்டத்தை மாதிரி இன்னொரு கஷ்டம் நீங்கள் படணுமா அப்படி இப்படின்னு அவங்க பேசுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் எதுக்கு வந்து ஹாக்ஸ்டட் வந்து இங்கே வந்திருக்காங்கன்னு பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து டாக்டர் ரேங்க் சொல்லுவார், ஹாக்ஸ்டட் வந்து ஒரு கரப்ஷனுக்கு வந்து உட்பட்டவர். ஸோ அவர் வந்து டார்வர்ட் கீழே வந்து வேலை பார்க்குறவர் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நோரா வந்து ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஹஸ்பண்டுக்கு கீழே தானே ஹாக்ஸ்டட் வந்து இப்படி வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏகத்தாளமாக அந்த ஒரு இதில் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஹாக்ஸ்டர் வந்து கிளம்பிடுவான். அப்புறம் வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, யார் டார்வர்ட் வெளியே வந்தோடனே வந்து நோரா வந்து மிஸ் லிண்டாவுக்கு வந்து இந்த மாதிரி வேலை வந்து வாங்கி தர முடியுமான்னு கேட்பா ஹஸ்பண்டுக்கிட்ட. ஹஸ்பண்டும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ மிஸ்டர் டார்வர்டு, மிஸ்ஸஸ் லிண்டா, அப்புறம் டாக்டர் ரேங்க்லாம் வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ இவன் வெளியே போன உடனே நர்ஸு வந்து இவங்களோட 3 குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 3 குழந்தை இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் தான் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பா. ஸோ இவங்களுக்கு 3 குழந்தை, 2 பசங்க ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு. பொண்ணு பேர் வந்து எமிலி, ஃபஸ்ட்டு பையன் பேர் ஈவர், 2வது பையன் பேர் பாப். ஸோ இவங்கெல்லாம் வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக வருவாங்க. இவங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஹைட் அண்ட் சீக்கிரம் கிடவாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஒரு மாதிரி யாரோ கதவை தட்டுற மாதிரி ஏதோ கெஸ்ட் வந்திருக்காதா சொல்லுவாங்க. போய் இவங்க வந்து அப்போ நோரா போய் பார்க்க போவாங்க. பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருக்கும். ஏன்னா வந்து அங்கே நிற்கிறது வந்து மிஸ்டர் ஹாக்ஸ்டட். இவன் எதுக்கு இங்கே வந்தால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த கதவு அவங்க கூட திறக்கலாம், அந்த கதவு ஏற்கனவே ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. அப்போன்னு பார்த்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, குழந்தைங்களா நீங்கள் உள்ளே போங்க, இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், இவர் எனக்கு எந்த இதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து நர்ஸு அவங்கள வந்து பார்த்துக்க சொல்லிடுவாங்க. பார்த்துக்க சொன்னோடனே இவங்க ஹாக்ஸ்டட் கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. நீ பாட்டு வந்துட்டு இருக்க, என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுமா அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், உன் ஹஸ்பண்ட் தான் இப்போ வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சு தான் அப்புறம் வந்திருப்பார். ஸோ எதுக்காக வந்திருக்கீங்க, இது மந்தோட ஸ்டார்டிங் கூட இல்லைல்ல, உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கெட்டுறதுக்கு, இந்த மந்த்து நான் வந்து ஒரு தடவை கெட்டிட்டேன்னா வந்து உங்களுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருப்பா. அதெல்லாம் வந்துட்டு புரியுது,
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் வந்து லிண்டாக்கு வந்து இந்த மாதிரி பொசிஷனை வந்து கிராண்ட் பண்ணீங்களா, அதாவது வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அவனை வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எனக்கு கேட்கக்கூடாது. யார் சொல்லுவா? நோரா சொல்லுவாங்க ஹாட்ஸ்டாரை பார்த்து. நீங்கள் வந்து என் ஹஸ்பண்டு கீழே பார்க்குற ஒரு சபார்டினேட் தானே, எதுக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவோன்னே ஹாட்ஸ்டாருக்கு வந்து கோவம் வந்தாலுமே அவன் காமாக சொல்லுவான். நீங்கள் என்கிட்ட வந்து 250 பவுண்ட்ஸ் வாங்கியிருந்தீங்களே உங்கள் ஹஸ்பண்டோட இல்லுக்கு அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு அவள் சொல்லுவாள். அப்போ வாங்கும்போது நான் உங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிற போது அவளும் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாள். அதில் வந்து உங்கள் அப்பாவோட சைன் தேவைப்படுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ உங்கள் அப்பா வந்து ரொம்ப இல்லா இருந்ததா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம், அவர் எப்போ இருந்தாருன்னு தெரியுமான்னு கேட்குறப்ப 29th செப்டம்பர் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து ஏன் வந்து சைனில் மட்டும் 2 அக்டோபர்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுவான். இது வந்து நீங்கள் பண்ணது ஃபோர்ஜரி, பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லி இதை வச்சே உங்களோட பேரை வந்து எனக்கு டவுனாக கொண்டு வர முடியும். பட் நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னா வந்து எனக்கு பேங்க்கில் வந்து இந்த பொசிஷனை வந்து நீங்கள் வந்து தக்க வைக்கிறதுக்காக எனக்கு வந்து டார்வால் கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிடுவான். டார்வால்ட் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும்னு வேறு இந்த மாதிரி சொல்லிடுவான். நீங்கள் வந்து இப்படி சொல்லலைன்னா வந்து எனக்கு வந்து வேலை போனாலும் உங்களோட அந்த ஒய்ஃப்னு பொசிஷனும் கீழே விழுந்துடும். ஏன்னா நான் முன்னாடி வந்து இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், வந்து இனிமேல் நான் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து இந்த பொசிஷனை தக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், புரிஞ்சப்ப நினைப்பேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மிரட்டிட்டு போயிடுவான். ஸோ அப்போன்னு பார்த்து டார்வால்ட் வந்து வந்துடுவான். டார்வால்ட் வந்தோடனே இந்த ஹாக்ஸ்டாட் வந்தானான்னு கேட்பான். யார் வந்தான்னு கேட்பான். இங்கே யாரும் வரலையோ பொய் சொல்லுவான் நோரா சொன்னவர் பொய் சொல்லாத, ஹாக்ஸ்டாட்டை வந்து நான் பார்த்தேன் அப்படி சொன்னோன்னே ஆமாம் அவர் வந்தார், நான் தான் சொல்ல மறந்துட்டேன் அப்படி சொன்னோன்னே இவனை வந்து அந்த பெருசாக எடுத்துக்க மாட்டான் டார்வால்ட்டு. இனிமேல் என்கிட்ட இப்படி பொய் சொல்லாதடா, என்கிட்ட சீக்கிரட்லாம் இருக்காத அப்படின்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே இவ வந்து ஹாக்ஸ்டாரை பற்றி பேச ஆரம்பிப்பா. அதை கேட்டவுடனே டார்வால்ட்டுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா வந்து அவன் வந்து ரொம்ப கரப்ஷனானவன், எனக்கு சின்ன வயசில் எவ்வளோ தொல்லை கொடுத்துருக்கான் தெரியுமா, என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அப்போ வந்து ஏன் இந்த ஹாக்ஸ்டாருக்கு வந்து இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப அவன் வந்து ரொம்ப ஃபார்ஜரி பண்ணிட்டான். என்ன ஃபார்ஜரினா அவன் வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து ஃபோர்ஜரி பண்ணி வேறு ஒருத்தவங்களோட இதை போட்டுட்டான் அப்படின்னு சொல்ல. எப்படி வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே இவங்க இப்படி போய் சொல்லி இது பண்ண முடியுது அப்படி இப்படி திட்டுவான். அதாவது நோரா என்ன தப்பு பண்ணாலோ அதே தப்பு தான் வந்து ஹாக்ஸ்டார்டும் பண்ணியிருப்பான். ஸோ இது வந்து நோராக்கு வந்து ரொம்ப பயமாயிடும். அச்சோ இது ஹாக்ஸ்டாட் மட்டும் உண்மையை சொல்லிட்டானா டார்வால்ட் வந்து என்னையும் வெறுக்க ஆரம்பிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அப்படி பயமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இவள் பேச மாற்ற ஆரம்பிச்சிருவான். வாங்க கிறிஸ்மஸ் நம்மளுக்கு ஏதோ பால் நடக்குதுல்ல, பால்னால் வந்து ஒரு டான்ஸிங் பார்ட்டி மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு சொன்னோடனே கண்டிப்பாக என்னோராக்கா நான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். ஆனால் வந்து இவளால் நிம்மதியாக இருக்க முடியாது. அச்சோ அங்கே போய் உட்காருவா இங்கே போய் உட்காருவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் அதாவது அவங்க மெய்டெல்லாம் கூப்பிட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எங்கே வைங்கன்னு சொல்லிப்போம். சரி நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க நானே பார்த்துக்கிறேன் திடீர்னு அப்படி சொல்லுவாள். அப்போன்னு பார்த்து அவனோட குழந்தைங்களாம் ஓடி வந்து அம்மா வாட வாங்க அப்படின்னு சொன்னோடனே இவ முடியாது, என் பக்கத்துலலாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாள். ஏன்னா வந்து டார்வால்ட் சொன்ன வார்த்தை அவளுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது குடும்பத்துக்கிட்டே இப்படி போய் சொல்லிட்டு எப்படி இருக்காங்க, அவங்க அம்மாவோட பாசத்தினால தான் ஹாக்ஸ்டாட் வந்து இப்படி ஆனா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்து அவளுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அவள் குழந்தைய கூட பக்கத்தில் விட மாட்டாள். இதுதான் வந்து ஆக்ட் 1ஓட சம்மரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சம்மரி நல்லா டீட்டெயிலாக கேட்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம ஆக்ட் 2ஓட சம்மரி வந்து கூடிய விரைவில் வந்து அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.